உழைப்பவரே உயர்ந்தவர் புரட்சித் தலைவி எம்ஜிஆர் அவர்கள். உழைப்பவர்களே உயர்த்தப்படுவார்கள். மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை வணங்கி 1972 முதல் அரசியலிலே 53 ஆண்டு காலம் அனுபவம் வாய்ந்த திரு கே செங்கோட்டையன் அவர்களுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் வெற்றிக்கும் மிக முக்கியமான காரணமாக எனது தந்தை திரு கே காளியப்பன் அவர்கள் அன்று முதலே செயல்பட்டு வந்தார்கள் என்பது நிதர்சனமான உண்மையாகும். ஆனால் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு 2.5 கோடி தொண்டர்களுக்கு துரோகம் இழைத்துவிட்டு மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட இந்த இயக்கத்திலிருந்து துரோகம் செய்து வெளியேறிவிட்டு இன்றைய தினம் தாபாகவிலே அடக்கமாகி அங்கே இருந்து பல்வேறு குற்றச்சாட்டுக்களை மாண்புமிகு எடப்பாடியார் மீது கூறி வருகிறார். அது அனைத்தும் தவறானது. இந்த ஈரோடு மாவட்டத்திலே அஇஅதிமுக என்னும் இயக்கம் வளர்வதற்கு மிக முக்கியமான காரணமாக எங்களது குடும்பம் இருந்து கொண்டிருக்கின்றது என்பது நிதர்சனமான உண்மையாகும். நாங்கள் இல்லை என்றால் நிச்சயமாக எங்களது சித்தப்பா திரு கே செங்கோட்டையன் அவர்கள் 2016 தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டிருப்பார். அதே போல 2016 தேர்தலில் வெற்றி பெற்றிருக்க மாட்டார். 2006 தேர்தலிலுமே வெற்றி பெற்றிருக்க மாட்டார். இதுதான் நிதர்சனமான உண்மை. நாங்களும் எங்களது குடும்பங்களும் எங்களது சொந்த பந்தங்களும் மற்றும் கழக தொண்டர்களும் உழைத்த உழைப்பிற்காகவே அங்கே கோபிச்செட்டிப்பாளையத்திலே 9 முறை அவர் வெற்றி பெற்றிருக்கின்றார். கழக தொண்டர்களும் நாங்களும் இல்லை என்றால் அவர் நிச்சயமாக வெற்றி பெற்றிருக்க மாட்டார். நாங்கள் தான் அவருடைய வெற்றிக்கு முழுமையான காரணம். தொண்டர்களும் சொந்த பந்தங்களுமே இவர்களை எல்லாம் அனாவசியமாக வெளியேற்றிவிட்டு இன்றைய தினம் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுக்களை எங்கள் மீது சுமத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த அவதூறு பரப்புவதை தயவு செய்து கைவிட வேண்டும் என்று இந்த பேட்டியின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமின்றி இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அதிகாரிகளுடைய ராஜ்யம் மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு உதாரணமாக திமுக தொண்டர்களுக்கு இதுவரை குறிப்பாக கோபிச்செட்டிப்பாளையத்திலே ஒரு காரியங்கள் கூட மாவட்ட செயலாளர் அவர்களால் அங்கே நிறைவேற்றி கொடுக்கப்படவில்லை என்பது மிகுந்த வருத்தத்திற்குரிய விஷயமாக நாங்கள் கருதுகின்றோம். அது மட்டுமின்றி மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய பெயரை சொல்லி கோபாலபுரம் SA ரமேஷ் என்பவர் இங்கே துறைப்பாக்கத்திலே சென்னையிலே அமைந்துள்ள CL பெய்டு மேத்தா கல்லூரி மற்றும் சிஷ்யா OMR பள்ளியை சுமார் 700 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த நிலங்களை அவர்கள் வளைத்து போட முதல்வர் குடும்பத்தின் பெயரையும் குடும்ப உறுப்பினர்களுடைய பெயரையும் தவறாக பயன்படுத்தி அந்த விஷயங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் 40,000 மருந்துவணிக்கு சொந்தமான கல்லூரியை அவர்கள் ஆக்கிரமித்திருக்கின்றார்கள். முதல்வருடைய பெயரை தவறுதலாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இங்கே இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கழக தொண்டர்களும் யாரும் மகிழ்ச்சியாக இல்லை, பொதுமக்களும் யாரும் மகிழ்ச்சியாக இல்லை. எனவே வருங்கால முதல்வர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை சந்தித்து நாங்கள் எங்கள் குளம்பாளையம் கிராமம் மற்றும் கோபி தொகுதி மக்கள் இங்கே எங்கள் மாவட்ட பொறுப்பு செயலாளர் அண்ணன் செல்வராஜ் அவர்கள் முன்னிலையிலே இன்றைய தினம் மாண்புமிகு வருங்கால முதல்வர் அவர்களிடம் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இதை எங்களை இணைத்துக் கொண்டதற்கு வருங்கால முதல்வர் எடப்பாடியார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை எங்களது சார்பாகவும் எங்களது குடும்பம் சார்பாகவும் குளம்பாளையம் கிராமம் சார்பாகவும் கோபி தொகுதி மக்கள் சார்பாகவும் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். செங்கோட்டையன் போனதுக்கு அப்புறம் ஈரோட்ல பெரிய அளவுல பாதிப்பு அதிமுக அப்படிலாம் சொல்றாங்க. உண்மை நிலவரம் என்ன? வருகின்ற 2026 பொதுத் தேர்தலிலே யாரை கழக வேட்பாளராக அண்ணன் எடப்பாடியார் அறிவித்தாலும் அவரே இரட்டை இலை சின்னத்திலே அங்கே வெற்றி பெறுவார் என்பதை மிக உறுதியாக நான் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். சார், ஈரோட்டில் அதிமுக வளர காரணம் நீங்க தான் சொன்னீங்க. அப்புறம் ஏன் திமுக போனீங்க? திமுக இருந்து ஏன் விலகுனீங்க? என்ன கேட்குறீங்க? நீங்க அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு போயிட்டு திரும்பவும் திமுகல நேற்று உங்களை நீக்கி இருக்காங்க, இன்று சேர்ந்திருக்கீங்க. என்ன காரணம்? அதாவது நான் பிறந்ததிலிருந்தே அதிமுக குடும்பத்திலேயே வளர்ந்தவர். நாங்கள் எல்லாம் கூட்டு குடும்பமாக 1996 வரை ஒரே குடும்பத்திலேயே நானும் திரு கே செங்கோட்டையன் அவர்களும் ஒரே குடும்பத்திலே ஒரே வீட்டிலேயே தான் வாழ்ந்து வந்தோம். 2019 எனக்கும் அவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் அவர் செய்த சில
வேலைகள் காரணமாக நான் இந்த இயக்கத்திலிருந்து வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன் என்பது நிதர்சனமான உண்மை. மீண்டும் அவர் அஇஅதிமுகவுக்கு துரோகம் அளித்துவிட்டு தவேகாவுக்கு சென்றதை எங்களால், எங்கள் குடும்ப உறுப்பினர்களால், எங்கள் கோபி தொகுதி மக்களால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. எனவே நாங்கள் மீண்டும் மாண்புமிகு வருங்கால முதல்வர் எடப்பாடியார் தலைமையிலே மீண்டும் இங்கே நாங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றோம். இல்ல செங்கோட்டையனுக்கும் உங்களுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் தான் நீங்க திமுகவில் போய் இணைஞ்சீங்க. ஆமாம், திரு செங்கோட்டையன் அவர்களுக்கும் எனக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் நான் அஇஅதிமுகவிலிருந்து வெளியேறுவதற்கு கட்டாயப்படுத்தப்பட்டேன் என்பதே உண்மை. மீண்டும் தாய் கழகத்திலே நாங்கள் இணைந்திருக்கோம். இந்த ப்ராப்ளம் ஈரோட்ல நிறைய பேருக்கு உங்களை மாதிரியான ப்ராப்ளம் இருக்கா சார்? கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து கோபி தொகுதியிலே 100க்கும் மேற்பட்டவர்கள் திரு கே செங்கோட்டையன் அவர்களால் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் அஇஅதிமுகவிலிருந்து. ஈரோடு மாவட்டம் என்று எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட ஒரு 5000 நபர்களுக்கு மேற்பட்டவர்கள் திரு செங்கோட்டையன் அவர்களால் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்பதே உண்மையாகும். ஓகே சார், அப்படியே உட்கார்